ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ராகவ அபி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. மது ராகவ அபிக்கு இடையில இனிமேல் சண்டையே வரக்கூடாதுன்னு நல்லா சந்தோஷமாக பேசிட்டு போனது மட்டும் இல்லாமல் இப்போ விமலையும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கத்து லாவணியா ராகவுக்கிட்ட ரொம்ப கோபமாக பேசி சபதெல்லாம் போட்டுட்டு போயிருக்காங்க. லாவணியா மூலமாக அடுத்தடுத்து ராகவுக்கு நிறையா பிரச்சனை வருங்கிறது ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான். இப்போ ஆகாஷ் அனு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. வீட்டில் இருக்க ரெண்டு மென்டலுங்களும் அடுத்து நம்ம ஏதாவது ஒரு திட்டம் போட்டாகணும்னு சொல்லிட்டு சதி திட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கான எபிசோட ரொம்ப சுவாரஸ்யமாக முடிச்சது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக சூப்பரான ஒரு ப்ரோமோவும் காட்டியிருக்காங்க. ஏன்னா அபி முரளி சம்பந்தமாக இருக்க ஆதாரத்தை ராகவுக்கிட்ட காட்டணும், அதாவது ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அந்த யோசனையில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ குடோனில் பார்த்தோம்னா ஏதோ பொருள்லாம் வைக்கிற மாதிரி ஏதோ அதெல்லாம் எடுத்து மேலே வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு அட்டைப்பெட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. மேலேருந்து பார்த்தோம்னா அந்த அட்டைப்பெட்டிலாம் இப்போ அபி மேலே விழுந்துருது. அதில் இருக்க அந்த புடவை பொருள் எல்லாமே விழுந்து அபி அப்படியே மூடிடுது. சத்தம் கேட்டு ராகவ் வராரு. அபி மேலே எல்லாம் மூடி புடவெல்லாம் கிடக்கிறத பார்த்துட்டு சிரிக்கிறாரு. ஒரு மாதிரி ஃபன் கலாட்டாவாக தான் நமக்கு ப்ரோமோ காட்டியிருந்தாலும் கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி செம பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே அபி அந்த முரளி கொடுத்த அந்த கிஃப்ட் இந்த குடோனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி செந்தில் அண்ணங்கிட்ட சொல்லி தேட சொல்லியிருந்தாங்க. அவங்களும் தேடுறேன்னு சொன்னாங்க. ஒரு தடவை பார்த்தோம்னா அபி தேடும்போது அந்த கிஃப்ட் பக்கத்தில் வந்துட்டாங்க. அப்புறம் அப்படியே வெளியில் போயிட்டாங்க. நம்ம ஏற்கனவே தொடர்ந்து எபிசோட் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அந்த கிஃப்ட் கிடைச்சிச்சுன்னா முரளி இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஆதாரம் கிடைக்கிது அப்படின்னா ராகவ் அபிக்கு இடையில இருக்கக்கூடிய நெருக்கம் இன்னும் அதிகமாகும். அதனால் இன்னுமே ரொமான்ஸ் அதிகமாகி இவங்க அழகான வாழ்க்கை வாழ கூட ஆரம்பிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படியெல்லாம் ஸ்டோரி கொண்டு போனால் தான் அடுத்தடுத்து செம்ம சுவாரஸ்யமாக இருக்கும். இதுக்கப்புறம் இவங்களோட சண்டையோ இவங்களோட பிரிவோ காட்டினாங்கன்னா அது கொஞ்சம் போரிங்காக தான் ஆகிடும். ஏன்னா இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டேன்னு இருந்தாங்க. ஆனால் இடையில இப்படி ஒரு சுச்சுவேஷன், ஒரு பிரச்சனை வந்ததுனால தான் ரெண்டு பேருமே மனசம்மதத்தோடு இது நடந்துச்சு. ஆனால் அதெல்லாம் பொய்ங்கிற மாதிரி இப்போ ப்ரூஃப் ஆகிட்டதுனால இனிமேலும் ராகவ் அபிக்கு இடையில சண்டை வர மாதிரி காட்ட மாட்டாங்க. ஆனால் ராகவை காலி பண்ணுறேன்னு சொல்லி முரளி சொன்னதுனால ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி தான் ராகவுக்கு அதாவது கை கால் நடக்க முடியாத மாதிரி ஆகிடும். அப்போ தான் அபி ரொம்பவுமே ராகவ் ரொம்ப பார்த்துக்குவாங்க, கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. இப்படி தான் தெலுங்கு வெர்ஷனில் ஒரு அதாவது ஸ்டோரி இருக்குது. இன்னொரு பக்கத்து பார்த்தா ஆகாஷுக்கு எதுவும் பிரச்சனை பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. இது மட்டும் இல்லாமல் அபிக்கே டேரெக்டாக ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. இப்போ சுற்றி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏதாவது அடுத்து நமக்கு பெரிய ஒரு எமோஷனல் ஒரு மூமெண்ட் ட்ராக் கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. ஏன்னா இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா பொதுவாக சீரியலை பொறுத்த வரைக்கும் அடுத்து எமோஷனல் ட்ராக் கொண்டு வந்துருவாங்க. ஆனால் அதுக்கு இடையில நிறையா ஃபன்களாட்டா அதே போல் ஆதாரங்களை ப்ரூஃப் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்விஸ்ட் எல்லாம் இல்லாமல் இருக்காது. அதனால் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வர ப்ரோமோவே சூப்பரான ப்ரோமோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆதரவு கொடுக்கறத கொடுத்து இது இன்னும் 2 ப்ரோமோ நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.